آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله والبعث بعد الموت لا إله إلا الله آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله والبعث بعد الموت لا إله إلا الله. سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய அன்பும் மன்னிப்பும் உண்டாவதாக. இளைஞர்களுக்கான இந்த ஒன்று உடலிலே ஈமானின் வெளிப்பாடும் கொள்கையின் உறுதியும் என்கின்ற இந்த தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஏன் இப்படியான ஒரு தலையங்கம் தெரிவு செய்யப்பட்டதென்றால், ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது, உண்மையான நிஜமான வெற்றி என்பது, அது இந்த உலகத்திலே கிடைக்கப்பெறுகின்ற வெற்றியாக அந்த வெற்றி ஒருபோதும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கான வெற்றியும் நிரந்தரமற்ற ஒரு சாதாரண வெற்றிகளே ஆகும். உண்மையான வெற்றி என்பது நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பெறுகின்ற போது எங்களுக்கு கிடைக்குமே அந்த வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி. அந்த உண்மையான வெற்றியை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு மிக 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 அவசியமானது ஈமான் உள்ள ஒரு அடியானாக அந்த மனிதன் காணப்பட வேண்டும். அந்த ஈமானிலே அவன் பலவீனப்பட்ட நிலையிலே இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஈமானை இல்லாத நிலையில்
கொள்ளுங்கள், அந்த வெற்றியை அடைவது, சுவனத்தை அடைவது என்பது அவனுக்கு எட்டாகணியாக மிகவும் சிரமமானதாக கஷ்டமானதாகத்தான் அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பை சஹாபா பெருமக்களுக்கு யுத்த களத்திலே பிரயாணப்படுத்தும்படி ஒரு நபித்தோழரை அழைத்து சொன்னார்கள். நீங்கள் யுத்த களத்திலே போய் மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். எப்படி தெரியுமா? லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சுன் முஃமினா, ஒரு முஃமினான, ஒரு ஈமான் கொண்ட, ஈமான் உள்ள ஒரு அடியானை தவிர வேறு யாரும் சுவனத்தை அடைய முடியாது, பெற முடியாது என்கின்ற அந்த அழைப்பை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். எங்களுடைய வெற்றி என்பது சுவர்க்கம் என்றால் அந்த சுவர்க்கத்திற்கு நிபந்தனையாக இருப்பது ஈமான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் பல மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் அடிப்படையிலே ஈமான் சரியாக எங்களுடைய உள்ளங்களில் வராத வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற முடியாது என்கின்ற யதார்த்தத்தை இளைஞர்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை பற்றி முதலாவதாக எங்களிடத்திலே யாராவது ஒருவர் கேள்வி கேட்டால் அந்த 6 விடயங்களையும் மனப்பாடத்தின் பிரகாரம் நாம் சொல்லுவோம். ஈமான் என்றால் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய வானவர்களை, ஆடவர்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய வேதத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய தூதர்மார்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், மறுமையை, கதிரை, அதிலே ஏற்படுகின்ற நலவு கெடுதிகள் அல்லாஹ்வின் பிரகாரம் ஏற்படக்கூடியது என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற அதனை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் வெறுமனே இதனை தெரிந்து வைத்திருப்பதன் மூலமாக ஈமான் கொண்டவர்களாக ஒருபோதும் நாம் மாற முடியாது. அந்த ஈமான் என்பது அல்லாஹ் இருக்கிறான் என்று எங்களிடத்திலே யாராவது கேட்டால் நாம் சொல்கின்ற இந்த பதில் முழுமையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டதாக ஒருபோதும் அது மாறாது. அல்லாஹ்வை நாம், அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹ் வானத்தை படைத்தான். நாம் பாடசாலையிலே படித்தோமே கல்வி, அந்த அடிப்படையிலே அல்லாஹ் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், எங்களை படைத்தான் என்கின்ற சாதாரண அறிவோடுதான் பெரும்பாலான இளைஞர்கள் அந்த ஈமானை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது, அதனை சரியாக எவ்வாறெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையிலே அவன் ஈமான் கொள்ளாத வரைக்கும் உண்மையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக மாற முடியாது. உண்மையிலே அவன் அல்லாஹ்வை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை ஈமான் கொள்வான் என்றால் அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய பிரதிபலிப்பு என்பது அது வித்தியாசமானதாக, ஒரு கண்ணியமான ஒரு மனிதராக அவனை இந்த உலகத்திலே நடமாட செய்யும் என்பதிலும் எந்த விதமான கருத்து மூலமும் இருக்க முடியாது. அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாடசாலை பருவத்திலே படித்த அந்த கல்வியின் அடிப்படையில் வானத்தையும் பூமியையும் எங்களையும் படைத்தான் என்று இவ்வாறு நாம் ஈமான் கொள்வது, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதிலே சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்வதென்றால் அல்லாஹ்வை நாம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும்? அந்த ஈமான் சரியாக வரும் என்றால் உண்மையிலே அந்த மனிதன் சிறந்த ஒரு மனிதனாக, கண்ணியமான ஒரு மனிதனாக மாறிடுவான். முதலாவதாக அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த அல்லாஹ் எங்களை பார்க்கிறான், அவதானிக்கிறான், நாளை எங்களை அவன் விசாரிப்பான், அவனுக்கு நாம் கேள்விகளுக்கான பதிலை சொல்ல வேண்டும். அவன் சொல்கின்ற வழியின் பிராணமே தவிர நாம் வெற்றி பெற முடியாது என்கின்ற அந்த ஈமான் சரியாக வராத வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக நாம் மாற முடியாது. எனவே அந்த ஈமான் எங்களிடத்திலே வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முஃமின், ஒரு மனிதன் சரியாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறான். எப்படி? அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கின்ற எண்ணம் அவனிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த மனிதன் ஒரு செயலை அவன் செய்கின்ற போது அவன் பயத்தோடும்
அச்சத்தோடும் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக அந்த வேலைகளிலே அவன் ஈடுபடுவான். அதே போன்று அந்த அல்லாஹ் என்னை விசாரிப்பான், நாளை நான் அவனை சந்திப்பதற்கு எனக்கான காலம் வருகின்ற போது அதற்கான பதிலை நான் சொல்லியாக வேண்டும் என்கின்ற அந்த உணர்வும் ஈமானும் அல்லாஹ்வை பற்றி இருக்கும் என்றால் அவன் என்ன செய்வான் என்றால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கை பற்றி அச்சம், அல்லாஹ் விசாரிப்பதை பற்றி அச்சம் சரியான ஈமானதிலே இருக்கும் என்றால் அவன் ஒரு தவறையும் ஒரு செயலையும் செய்வதற்கு அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருகிறதா இல்லையா என்பதனை உணர்ந்து உணர்ந்து பார்த்து பார்த்து அந்த வேலையை அவன் செய்வான். அடுத்ததாக அவன் தவறு செய்துவிட்டாலும் அவன் பிழைகள் செய்துவிட்டாலும் நாளை மறுமையிலே என்னை மன்னிக்கின்ற ஒரு ரப் இருக்கிறான், நான் அவன் மன்னிப்பின் பால் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு, அந்த ஈமான், அந்த நம்பிக்கை அல்லாஹ்வை பற்றி அவனிடத்தில் இருக்கும் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் விரைந்து செல்வான், அவனிடத்திலே அவன் மீண்டு விடுவான். இப்படியான ஒரு நம்பிக்கை ஒரு மனிதத்திலே வராத வரைக்கும் சரியாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு அடியானாக ஒருபோதும் அவன் மாற முடியாது. எனவே அதிகமான இளைஞர்கள், அதிகமான வாலிபர்கள் நாங்கள் அல்லாஹ்வை இந்த நிலையிலே ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி நாம் அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டால் எங்களுடைய அந்த ஈமானின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு எட்டை நாம் முன்வைக்கின்ற போது போல நாம் சிந்திப்போம், யோசிப்போம். இது அல்லாஹ்வை பற்றி அந்த அளவுக்கு ஈமான் எங்களுடைய உள்ளங்களிலே வந்திருக்கின்றது. வெறுமனே அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பேன் என்று வாயினால் சொல்வது ஈமானாக மாறிவிடாது. அந்த ஒவ்வொரு ஈமான் என்பது ஒவ்வொரு செயலிலும் அவனுக்கு மாற்றங்களையும் ஒவ்வொரு செயலையும் முன்னெடுப்புகளையும் எடுக்கின்ற போது அதிலே அவன் உணர்ந்து உணர்ந்து பார்த்து பார்த்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா இல்லையா என்பதை சிந்தித்து செய்கின்ற ஒரு செய்தியாக, ஒரு நடைமுறையாக அவனுடைய வாழ்க்கையில் அவைகள் மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் எப்படி நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம்? மலக்குமார்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்ற ஈமான் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த மலக்குமார்கள் எங்களுடைய தோள் புயங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நன்மையையும் நாம் செய்கின்ற செயல்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஈமான், அந்த நம்பிக்கை எங்களிடத்திலே வரும் என்றால், இப்போது நாங்கள் யாராவது ஒரு செயலை, ஒரு முன்னெடுப்பை நாம் எடுக்கின்ற போது அச்சத்தோடு நாம் அதனை செய்வோமா இல்லையா? ஏன் வலது தோளில் இருப்பவர், இடது தோளில் இருப்பவர் நான் செய்கின்ற நன்மையை எழுதுபவராக, நான் செய்கின்ற பாவத்தை எழுதுபவர்களாக அவர்கள் இருப்பார்களே என்கின்ற அந்த ஈமான் அவர்களை அந்த பாவமான காரியங்களை செய்வதை விட்டும், அந்த பாவமான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவதை விட்டும் அவர்களை தடுக்கக்கூடியதாக அந்த ஈமான் அவர்களை வைக்கும் என்பதை அது ஈமானுடைய வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது அல்லாஹ்வுடைய வேதம். அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? 4 வேதங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. ஜபூர், தௌராத், இன்ஜீல், அதே போன்று குர்ஆன், இவைகள் இறக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றனவே, அதனுடைய இறுதியாக குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குர்ஆன் தான் என்னுடைய வழிகாட்டி. இந்த குர்ஆன் மூலமாகவே தவிர, அந்த வகையின் வேதத்தின் மூலமாகவே தவிர நான் சுவர்க்கம் நுழைய முடியாது என்கின்ற அந்த ஈமான் எங்களுடைய உள்ளங்களிலே அது வர வேண்டும். அந்த ஈமான் உள்ளத்திலே வருகின்ற போது அவனுடைய ஒவ்வொரு செயலின் முன்னுதாரணமாக, அவனுடைய நடைமுறையின், அவன் செய்வதற்கான அத்தனை செயல்களின் எடுக்கோலாக அவன் அந்த குர்ஆனை தான் எடுத்துக் கொள்வான். அந்த குர்ஆன் சொல்கின்றபடிதான் நடப்பான். அந்த குர்ஆன் இல்லாமல் நான் அல்லாஹ்வை அடைய முடியாது, சுவர்க்கம் நுழைய முடியாது என்பதனை அவன் சரியாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக
அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை, தூதர்களை ஈமான் கொள்ள வேண்டும். நாம் எவ்வாறு ஈமான் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல்மார் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதிலே முதலாவது அனுப்பப்பட்ட ரசூல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறுதியாக அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் அனுப்பப்பட்ட இந்த ஈமான் நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி வலுப்பெற வேண்டும் தெரியுமா? அந்த ரசூலுடைய வார்த்தைகளையும், அவரை நான் வழிகாட்டியாக, அவரை முன்மாதிரி மிக்க தலைவராக, என்னுடைய ஒவ்வொரு செயலின் முன்னோடியாக நான் அவரை எடுக்காமல் நான் சுவர்க்கத்திற்கான வழியை நான் அடைய முடியாது என்கின்ற அந்த உணர்வு, அந்த ஈமான் எங்களுடைய உள்ளங்களில் வராத வரைக்கும் சரியாக ஈமான் கொண்டவர்களாக நாம் மாற முடியாது. அந்த ஈமான் எங்களுக்கு வருகிறது என்றால் எங்களுடைய முன்னோடியாக அவரைத்தான் நாம் எடுப்போம், எங்களுடைய முன்மாதிரியாக அவரைத்தான் எடுப்போம். அவருடைய முன்மாதிரிக்கு முன்னால் இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த பிரபலங்களின், எந்த நடிகர் நடிகைகளின், எந்த பிரபலம் பெற்ற விளையாட்டு வீரர்களின் எந்த ஒரு செயலும், அவருடைய உடலிய தோற்றங்களும் எங்களுடைய முன்மாதிரியா ஒருவரும் இருக்காது. ஏனென்றால் அவருடைய ஈமானில் இருக்கிறது. அவர் முன்மாதிரி இல்லாமல், அவருடைய முன்மாதிரி மிக்க தலைவராக இல்லாமல் நான் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் ரசூலையும் சுவர்க்கத்தையும் ஆதரவு வைக்கின்ற, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகின்ற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி மிக்க தலைவர் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் எங்கள் எத்தனை இளைஞர்கள் நாங்கள் யாரை முன்மாதிரியாக இருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல், அவரை எவ்வாறு ஈமான் கொண்டிருக்கிறோம், அது எங்களிலே இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களுடைய செயல் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். சகோதரர்களே, என்னுடைய தலைவன் முன்மாதிரி மிக்க தூதர், அவரை பின்பற்றாமல் அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் எவ்வளவு பலவீனத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் முடியை வளர்த்தார்கள், நடுவான் தலா வாழ்ந்தார்கள். அந்த முடியை இவ்வாறுதான் வளர்க்க வேண்டும், இவ்வாறுதான் உங்களுடைய தலையும் உங்களுடைய தாடியும் இருக்க வேண்டும் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். எத்தனை இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய மொழியை எங்களுடைய தலைவராக, நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற தலைவராக, அவருடைய சிபாரிசு இல்லாமல் நான் சுவனம் நுழைய முடியாது என்கின்ற அந்த ஈமானோடு இருப்பதாக சொல்லிக்கொண்டு அவருக்கு மாற்றமாக புரசல்யங்களுடைய செஷன்களாக இன்று நவீனமாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய முடிவெட்டுகளையும் நண்பர்களையும் பார்த்து நாங்கள் அவ்வாறு செய்வோம் என்றால் அந்த தூதருடைய முன்மாதிரியை, அவரை நாம் சரியாக ஈமான் கொள்ளவில்லை, அவர் எங்களுடைய வழிகாட்டி, அவர் இல்லாமல் நாம் சுவர்க்கம் நுழைய முடியாது என்கின்ற ஈமான் எங்களுடைய உள்ளங்களிலே வரவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய தலைவர், எங்களுடைய தூதர், நீங்கள் சொன்னார், எங்களை கட்டளையிட்டார், உங்களுடைய தாடியை நீங்கள் பூரணமாக வையுங்கள், மீசையை கத்தறியுங்கள். அதிகமான வாலிபர்கள் தாடிகளிலே கை வைக்கிறோம், அவருடைய முன்மாதிரி நாம் தெரிகிறோம், விடயத்திலே உருவாக்கி செய்கிறோம். சரியாக நாம் ஈமான் கொண்டிருந்தால், தூதர்மார்களை ஈமான் கொண்டிருந்தால் அவர் மூலமாக நாம் சுவர்க்கம் நுழைய முடியாது என்கின்ற அந்த ஈமான் எங்களுக்கு இருக்கும் என்றால், யாராவது ஒரு மனிதன் எங்களுடைய தோற்றத்தில், எங்களுடைய முகத்திலே, எங்களுடைய ஆடைகளிலே அவரை விட்டு நாம் வேற யாரையாவது நாம் பின்பற்றுவோமா? சகோதரர்களே, அந்த ஈமான், அந்த இறையச்சம் எங்களுக்கு வர வேண்டும். நான்காவதாக வல்யௌமில் ஆகிர், மறுமை நாளை அவன் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த மறுமை நாள், இந்த ஈமான் இருக்கிறது, இதனை மற்ற விடயங்களையும் அவன் ஈமான் கொள்வது போன்று சரியாக இந்த மறுமை நாளை அவன் ஈமான் கொள்வான் என்றால், ஒரு மனிதனுடைய வடிவம் இருக்கிறது, அந்த ஈமானின் வெளிப்பாடு இருக்கின்றது, அவனை ஒரு நேர்த்தியான, ஒரு சிறந்த ஒரு மனிதனாக அவனை மாற்றிவிடும். மறுமையை ஒரு ஈமான் கொள்கிறான். நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? மறுமை இருக்கிறது என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டும்? அந்த ஈமானுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? மறுமை நாள் இருக்கிறது. அந்த மறுமை நாள் என்பது நியாய தீர்ப்பு நாள், நலவுகளும் நன்மைகளுக்கான கூலிகள் வழங்கப்படக்கூடிய நாள். என்னை படைத்த ரப்பை நேராக எனக்கும் அவருக்கும் இடையிலே லா தர்ஜுமான பைனஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இல்லாத நிலையிலே நானும் இறைவனும் சந்திக்கின்ற நேரம்,
அந்த மறுமையிலே என்னை பற்றி அவன் கேள்வி கேட்பான் என்கின்ற அந்த நேரம், என்னுடைய நன்மையின் பட்டோலைகள் விரித்து வீசப்படுகின்ற நேரம், தீமையின் பட்டோலைகள் கண் முன்னால் விரிக்கப்படுகின்ற நேரம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படுகின்ற நேரம், சுவர்க்கம் கொண்டு வரப்படுகின்ற நேரம், அதற்கான தீர்ப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டு சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு செல்கின்ற நேரம், நரகவாதிகள் நரகத்திற்கு செல்கின்ற நேரம், அந்த நேரத்தில் நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று அந்த நாளை பற்றிய ஈமான், அதை பற்றிய பயம் அவன் உள்ளத்திலே சரியாக இருக்கும் என்றால் அதனுடைய வெளிப்பாடு இருக்கின்றது. அவனை சிறந்த முஸ்லிமாக, சிறந்த இளைஞனாக அவனை நாளை மறுமையிலே அவனை இந்த உலகத்திலே நாளை மறுமையில் வெற்றி பெற்றவனாக மாற்றுவதற்கு இந்த உலகத்திலே சிறந்த ஈமானின் வெளிப்பாடாக அல்லாஹ்வின் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவனுடைய வேதத்தின் பிரகாரம் நடந்து அவர்களை முன்மாதிரி மிக்கவர்களாக அவன் எடுத்துக்கொண்டு சிறந்த முஸ்லிமாக மாறுவதற்கான வழியை அவனுக்கு காட்டுகின்றவைகளாக இந்த ஈமான் அதனுடைய வெளிப்பாடு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த ஈமான் எங்களுக்கு சரியாக வராத வரைக்கும், சரியாக ஈமானை புரிந்து நாம் செயற்படாத வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றங்களும் வராது. வெறுமனை நாம் ஈமான் கொள்வது அர்த்தமில்லை. அல்லாஹ் இருக்கிறார், ரசூல் இருக்கிறார்கள், மலக்குமாக இருக்கிறார்கள், மறுமை இருக்கிறது, கதருடைய நன்மை தீமைகள் இருக்கின்றன, வேதம் இருக்கிறது. ஈமான் கொள்வதல்ல, அல்லாஹ்வுக்கு சரியாக அல்லாஹ் ரசூல் அத்தனையும் ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இருக்கின்றானே, அந்த மனிதனுடைய சரியாக அவற்றை பயந்து செயற்படக்கூடிய இளைஞனுடைய அந்த நேரம் இருக்கிறது, அது சிறந்ததாக மாறும். இப்படி அவன் அந்த ஈமானை அவன் கொண்டு விட்டால் அவனுடைய எல்லா செயல்களும் அந்த ஈமான் சரியாக வருகிறது என்றால் இந்த 6 விடயங்களையும், சுவர்க்கம், நரகம், கபருடைய வேதனை, மரணம் போன்ற எல்லாவற்றையும் சரியாக ஈமான் கொண்டு ஒருவன் அந்த பிரகாரம் வாழ ஆரம்பித்தால் அதனுடைய வெளிப்பாடு உண்மையான மூமினாக மாறுகின்றான். உண்மையான மூமினாக அவன் மாறுகின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த மூமின்களை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், அத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஈமானுடைய வெளிப்பாடாக, அந்த சரியா ஈமான் கொண்ட மூமின்களுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தின், அவருடைய அந்த தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையிலே ஹாஷிஊன், பணிந்தவர்களாக, பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக அந்த வணக்கத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்து வருகிறார்கள். அந்த ஈமான் சரியாக வந்தால் எங்களுடைய தொழுகை சரியான தொழுகையாக மாறும். எத்தனை இளைஞர்கள் நீங்கள் பள்ளிவாயலோடு நீங்கள் தொடர்பை பேராதவர்களாக, அல்லது உங்களுடைய பாதையிலே பள்ளிவாயல் இல்லாத நிலையில் அந்த பள்ளி வாயிலுடைய விடயத்திலே தொழக்கூடிய அந்த இடங்கள் இருக்கின்றனவே, அந்த இடங்களுக்கு சமூகம் அளிக்காதவர்களாக நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றீர்கள். எனவே விடயத்திலே கவனமாக இருங்கள். வெறுமனே பள்ளி வாயலும் தொழுகையும் எப்போது ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போகின்றதோ, எவன் தொழுகை விடயத்திலே உருவாக்காக இருக்கின்றானோ அவன் ஈமானில் சரியான ஒரு தரத்தை அடைந்தவனாக ஒருபோதும் இருக்க முடியாது என்கின்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும். ஈமான் சரியாக வந்தால்தான் அதனுடைய வெளிப்பாடாக தொழுகையிலே அவனுக்கு ஒரு அச்சம் வரும், தொழுகையிலே அவனுக்கு ஒரு பயம் வரும், தொழுகையிலே அல்லாஹ்வை பயந்தவனாக, தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையிலே அவன் தொழுகையை நிறைவேற்றுவான். அவனுடைய செயல்கள் எல்லாம் சரியானதாக சீரானதாக மாறிவிடும். அவன் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாகவே காணப்படுவான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், ஈமான் சரியா இருக்கக்கூடிய நிலையில் அதனை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய செயல்களை தான் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, மன் அமில சாலிஹன் மின் ذكرின் அவ் உன்ஸா, எந்த ஒரு மனிதன் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்து வஹுவ மூமின், அவன் மூமினாக இருக்கக்கூடிய நிலையில் அமல்கள் செய்கிறான் என்றால், فَلْنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. இவர்களுக்கு நாம் அழகான ஒரு வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். நிபந்தனை மூமினாக இருக்க வேண்டும், சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். அந்த அமல்களுக்கு பிரதிபலனாக அழகான வாழ்க்கை சுவர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் செய்ததை விட மேலதிகமான அந்த அழகான கூலிகளை நாம் அவர்களுக்கு வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டினான்.
எனவே இந்த அடிப்படையிலே எங்களுடைய ஈமான் சரியாக வர வேண்டும் சகோதரர்களே. அந்த ஈமானை நாம் சரியாக வர வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய ஈமானின் அடுத்த அம்சம் என்னவென்றால், நாம் ஈமானை சரியாக கொண்டிருப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்றால், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர், பிள்ளைகள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட நேசத்திற்குரியவனாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெற்றோர், இவர்களை விட அவர் நேசத்துக்குரியவனாக மாறாத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக முடியாது, நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது. மூமின்களாக நாங்கள் இல்லை என்றால் சுவர்க்கம் அடைய முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு விருப்பமானவராக மாற வேண்டும், அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறீர்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரையா நாம் விரும்புகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு விருப்பத்துக்குரியவர்கள் எந்த அளவுக்கு என்ற அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய உயிரிலே எனக்கு சற்று அன்பு இருக்கிறது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அந்த உயிரும் எனக்கானதாக மாறாத வரைக்கும், அந்த உயிரும் எனக்கானதாக மாற வேண்டும், அதுவராத வரைக்கும் நீ உண்மையான மூமின் இல்லை என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரை விட எங்களுடைய உலகத்தில் ஒரு மனிதன் அவனை உயிரைத்தான் அதிகமாக நேசிப்பான், அதை விட அல்லாஹ்வுடைய விருப்பமானவராக மாற வேண்டும். அதிகமான இளைஞர்கள் சொல்லி ஆக வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு பதிலாக, உயிரை விட அவரை நேசிப்பதற்கு பதிலாக இஸ்லாத்தில் இருக்கின்ற வெளியாக இருக்கின்ற தங்களுடைய நண்பர்களை நேசிக்கிறார்கள். எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய பெயர்கள் என்னுடைய உசுறு, என்னுடைய ரத்தம் என்றெல்லாம் பதிவு செய்து அவர்களை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட ஜாகிலியத்தையும் இஸ்லாத்தையும் எதிர்க்கின்ற, இஸ்லாத்தை வெறுக்கின்ற, இஸ்லாத்தை தூரமாக இருக்கின்ற அந்த நண்பர்கள் விருப்பமானவர்களாக எங்களுக்கு மாறுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எப்படி நேசித்தவர்களாக மாற முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த ஒரு மனிதன் அவர் சொல்லுகின்ற கட்டளைகளையும் அவர் ஏவிருக்கின்ற செயல்களையும் அந்த செய்திகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாகத்தானே இருப்பான். அதனை செய்யாத ஒரு மனிதன் தான், அந்த செயல்களை அவரை நேசிக்காத ஒரு மனிதன் தான் மற்றவர்களை, ஜாகிலியத்தை, அறியாமை காலத்தை, இந்த உலகத்தில் உள்ள செயல்களை விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்க முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக விரும்பி, வ பகத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக கோவித்து, வ அதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக கொடுத்து அல்லாஹ்வுக்காக தடுக்கிறானோ இவன் தான் ஈமானிலே பூரணமான ஒரு மனிதன் என்றார்கள். அவன் நேசம் அல்லாஹ்வுக்கானதாக இருக்க வேண்டும், அவனுடைய நேசம், கோபம் அல்லாஹ்வுக்கானதாக இருக்க வேண்டும். அவன் முஸ்லிம்களையும் சகோதரர்களையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக அவன் கொடுப்பதை விட வேண்டும். அவன் தான் ஈமானால் பரிபூர்ணமானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஈமான் என்பது எங்களுடைய உள்ளங்களிலே சரியாக வர வேண்டும் சகோதரர்களே. அந்த ஈமான் சரியாக வராத வரைக்கும் நாங்கள் எங்களுடைய செயல்களும் பிழையானதாக, மோசமானதாக, தவறான நடத்தைகளை நேசிக்கக்கூடியவர்களாக, அதனை விரும்பக்கூடியவர்களாக, அதன்பால் சாயக்கூடியவர்களாக, மறுமையில் தூரமானவர்களாக, மறுமையை மறக்கடிக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையற்றவர்களாக, தொழுகையிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய நிலையிலே மார்க்க விடயங்களை விரும்பாதவர்களாக, அல்லாஹ்வை நெருக்கத்தின் பால் செல்லக்கூடிய செயல்கள் வெறுப்பானதாக, உபதேசங்களை வெறுக்கக்கூடியவர்களாக, உபதேசம் செய்பவர்களை வெறுப்பவர்களாக, எந்த நன்மையான காரியங்களுக்கான முன்னெடுப்பையும் செய்யாதவர்களாக, நன்மையான காரியங்களுக்கான முன்னெடுப்பு நடக்கின்ற போது அதை விட்டு ஒதுங்கி நடப்பவர்களாக, பாவத்தை விரும்புபவர்களாக
தான் நாங்கள் இருக்க முடியும். இந்த அல்லாஹ்வை பற்றிய சரியான ஈமான், இந்த 6 விடயங்களையும் சரியாக நாம் ஈமான் கொள்ளாதவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினை பற்றி சொன்னார்கள், அதிகமான இளைஞர்கள் எங்களுடைய ஈமானை நாம் சிந்திப்பதற்கு, அந்த ஈமான் எங்களில் இருக்கிறதா இல்லையா என்பதனை பரிசோதிப்பதற்கான இலகுவான ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா சர்ரத்துக ஹஸனத்துக வஸாஅத்க ஸைஅத்துக ஃபஅன்த முஃமினுன். ஈமானை சோதிப்பதற்கான இலகுவான வழி, நீ நன்மையான காரியங்களை செய்கின்ற போது அது உனக்கு ஒரு வகையான சந்தோஷத்தை தருகின்றது. நீ பாவத்தை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கின்ற போது அது உனக்கு கவலையை தருகிறதை வைத்துக்கொள். ஃபஅன்த முஃமினுன், நீதான் உண்மையான இறை விசுவாசி, முஃமின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இளைஞர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நபிமொழி. ஒரு பாவத்தை செய்கிறோம், உள்ளத்திலே கவலை வருகின்றது, கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகின்றோம். நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனே, இந்த பாவத்தை நான் செய்த மிகப்பெரிய பிழையே, அல்லாஹ் கேட்பானே என்று ஓடோடி வந்து நாம் தௌபா செய்கிறோமே, இதுதானே ஈமானுடைய வெளிப்பாடு. அந்த உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் இல்லாமல் நாங்கள் மூமின்களாக இருக்க முடியாது. பாவத்தை விரும்பி செய்கிறோம், பாவம் விருப்பமாக இருக்கின்றது, அதற்கு அதனை செய்வதற்கான வழியை தேடிச் செல்கிறோம், அப்படியா இடங்களை விரும்புகிறோம், அப்படியா நண்பர்களை விரும்புகிறோம் என்றால் அதனுடைய உள்ளத்திலே கவலையை தரவில்லை. கவலையை தரவில்லை என்றால் நான் மூமினாக ஈமானுள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் நன்மையை செய்கின்ற போது ஒரு சுபஹ தொழுகைக்கு நான் வந்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், சுபஹ தொழுகை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷம் வருகின்றது. இஷா ஜமாத்தாக கிடைத்து விட்டது என்ற சந்தோஷம் வருகின்றது. ஜும்மாவை தவறாமல் வந்துவிட்டேன் என்ற சந்தோஷம் வருகின்றது. ஒருவருக்கு கொடுக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன், சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து செய்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஈமானுடைய வெளிப்பாடு. அதிகமான இளைஞர்கள் இது விடயத்தில் நிறைய எங்களுடைய ஈமானை பரிசோதற்கான வழி. நிறைய பேர் பாவமான காரியங்களை செய்கிறோம், சொல்லியும் நாம் செய்கிறோம். நிறைய விடயங்களிலே தாடி வளர்க்க வேண்டும், நாம் வெட்டுகிறோம். நாம் அதனை வெறுக்கிறோமா? விரும்பி செய்கிறோம். கண்ணாடிக்கு முன்னால் போய் அழகாக எந்த இடத்திலே எப்படி எங்கே குறைத்து எப்படி எல்லாம் அதை வைக்க முடியுமோ அழகு பார்த்து செய்கிறோம் என்றால் அந்த பாவத்தை செய்கின்ற போது கவலை இல்லை தானே எனக்கு. அதே போல நான் தவறான நண்பர்களை இஸ்லாம் அவளை விட்டு ஒதுங்க என்று சொல்கின்ற போது அந்த பாவத்தை நான் விரும்பி செய்கிறேன், அவர்களோட தொடர்பை நான் பேணுகிறேன், இஸ்லாம் தவிர்க்க சொன்ன உறவுகளை எல்லாம் விரும்பி செய்கிறேன் என்றால் அதனுடைய உள்ளத்திலே கவலை ஏற்படுத்தவில்லை தானே. அப்படி என்றால் ஈமானிலே குளறுபடி இருக்கிறதா இல்லையா? எனவே தொழுகைக்கு வரவில்லை, அதனை நான் சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறேன் என்றால் என் உள்ளத்திலே கவலையை தரவில்லை என்றால் என் உள்ளத்திலே ஈமான் சரியா இல்லை தானே. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவாக சொன்னார், வைதா சர்ரத்க ஹஸனதுக் வஸாஅத்க ஸையதுக் ஃபஅன்த முஃமினுன். நன்மையான காரியங்களை செய்கின்ற போது உனக்கு கவலை தருகிறது, அதாவது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. பாவத்தை செய்கின்ற போது கவலைப்படுகிறாய், கவலை வருகின்றது, நான் செய்து விட்டேன், செய்திருக்க கூடாது. மனவேதனை ஓடி வந்து, யா அல்லாஹ் நான் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. என்னை மன்னிக்கவில்லை என்றால் நான் மறுமையிலே தப்ப முடியாது. யா அல்லாஹ் உன்னுடைய போர்வைக்குள் என்னை வைத்து என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை மறுமையிலே பகிரங்கப்படுத்தி விடாது. நான் செய்தது மாபெரும் பிழை, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கவலைப்படவில்லை என்றால், அதை தொடர்ந்தும் நாம் கவலைப்படாமல் செய்கிறோம் என்றால் எங்களுடைய ஈமான் டோட்டலாக குளறுபடியில் இருக்கின்றது, சரியாக ஈமான் இல்லை. இது ஈமானை சோதிப்பதற்கான இலகுவான வழியாக சொன்னார்கள். எனவே இந்த ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம ஸய்யின்னா பிஸீனத்தில் ஈமான். யா அல்லாஹ் ஈமானுடைய அலங்காரத்தை கொண்டு என்னை நீ அழகுபடுத்தி, யா அல்லாஹ் வஜஅல்னா ஹுதாத்தன் முஹ்ததீன். அதே போன்று யா அல்லாஹ் நேர்வழி பெற்றோருடைய நல்வழியை கொண்டு இனி அவர்களிலே ஒருவனாக ஆக்கிவை என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இப்படியான பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும். ஈமான் வர வேண்டும். வெற்றி பெறுவதற்கு சுவர்க்கம் அவசியம். சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் ஈமான் அவசியம். ஈமான் எங்களை இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்கு நாம் செய்கிற நன்மையும் பாவமும், நன்மை சந்தோஷத்தை தந்து பாவம் கவலையை தருகின்ற போது அது எங்களுடைய ஈமானை பரிசோதிப்பதற்கான இலகுவான செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஈமான் நம்முடைய சரியாக வந்துவிட்டால் நம்முடைய எல்லா செயலும் சரியாக மாறிவிடும். அன்புக்குரிய இளைஞர்களே, நாம் இது மூலமாக பெற வேண்டிய படிப்பினை ஈமானை சரியாக எங்களுடைய உள்ளங்களிலே நிறுத்தி அந்த அடிப்படையிலே நாம் வாழ்கின்ற போது அதனுடைய வெளிப்பாடு என்பது ஒரு சிறந்த முஸ்லிமாக
அல்லாஹுக்கு பயந்தவனாக, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக அவர் செயலை செய்கின்ற போது அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்குமா இல்லையா, நன்மையா பாவமானதா இல்லையா, இதை நான் மறுமையில் சொல்ல வேண்டுமா இல்லையா, இதன் மூலமா நான் சுவர்க்கத்தை அடைய முடியுமா, நரகத்தை அடைய முடியுமா இல்லையா என்பதனை அந்த ஈமான் அவன் உள்ளத்திலே அதனை உறுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் இதன் மூலமாக அவன் ஒவ்வொரு செயலையும் செய்தாலும் அவன் ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் சரியானதாக அமையும். அடுத்ததாக எங்களுக்கு இருக்க வேண்டிய நிகழ்ச்சியுடைய இரண்டாவது விடயம் என்றால் கொள்கை உறுதி. இவ்விடயத்திலே நிறைய இளைஞர்கள் பொதுவோக்கில் நாம் இருக்கின்றோம். சில இளைஞர்களோடு பேச கிடைத்தது. சில இளைஞர்களோட வாயை திறந்த நேரத்தில் சொன்னார்கள். எப்படி தெரியுமா? ஜமாஅத்துல் முஸ்லிமினுடைய கொள்கை இருக்கின்றதே அது எங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவவில்லை. எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பையை செய்திருக்கிறார்கள், இதற்காக நாங்கள் பையை செய்திருக்கிறோம் என்றவர்கள் சொன்னார்கள். இப்படி நாம் இருப்பதன் மூலமாக அந்த கொள்கையிலே உறுதி இல்லாமல் தெளிவில்லாமல் இதில் இருப்பதில் அர்த்தமில்லை சகோதரர்களே. முதலாவது ஒரு கொள்கை உறுதிமிக்க ஒரு முஸ்லிமுக்கு வரவேண்டிய நம்பிக்கை இதில் இருந்தால் மாத்திரம்தான் நான் சுவர்க்கத்தை அடைய முடியும். இந்த சுவர்க்கத்திற்கான ஒரே வழி 73 ஊட்டங்களாக என்னுடைய உம்மத் பெய்கின்ற போது ஜமாஅத் முஸ்லிமையும் அதனுடைய தலைவரையும் சேர்ந்து நடப்பதை தவிர வேற எந்த வழிகளும் பெருவாயத்திலே இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்றால் அதிலே நான் இல்லையாமல் அதிலே நான் இணையாமல் நான் சுவர்க்கத்தை அடைய முடியாது என்கின்ற அந்த கொள்கை உறுதி எங்களுக்கு வர வேண்டும் ஆசிரியர்களே. அந்த கொள்கை உறுதி இல்லாமல் நாங்கள் இதில் இருப்பதிலே அர்த்தமில்லை. அந்த கொள்கை உறுதி எங்களுக்கு வர வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு வேண்டும் கொள்கை உறுதி தேவை. அந்த கொள்கையை படிக்க வேண்டும். ஏன் இதில் இருக்கிறோம்? வெறுமை நாம் மற்ற பிரிவுகளை போன்ற ஜமாஅத் முஸ்லிமுடைய கொள்கை இதில் இருந்தால் மாத்திரம்தான் சொர்க்கம் நுழைய முடியும். இந்த உலகத்திலே பிரிவாளத்திலே சொர்க்கம் ஒரே ஒரு கூட்டம் இது மாத்திரம்தான். ஒருவன் இந்த உலகத்திலே சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் அதனுடைய தலைவரையும் அந்த ஜமாஅத்தினவன் பற்றி பிடிக்க வேண்டும். அதில் அவன் ஒழுங்க முடியாது. அதற்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமீர் யாரா இருந்தாலும் விருப்பிலும் வெறுப்பிலும் இலவிலும் கஷ்டத்திலும் அவருக்கு செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும். அந்த கட்டுப்பாடும் அந்த கொள்கை உறுதியும் எங்களுடைய உள்ளங்களிலே இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது. எனவே அந்த கொள்கை உறுதி எங்களுக்கு வர வேண்டும். கொள்கை உறுதி உள்ள ஒரு முஸ்லிம் இருக்கின்றானே அந்த கொள்கையிலே உறுதியாக வந்து விட்டால் அவனுக்கு அந்த கொள்கையிலே உறுதி வந்து விட்டால் அந்த கொள்கை உறுதி உள்ள முஸ்லிமுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கடந்த காலங்களிலே ஜனாதிபதிக்கான தேர்தல் நடைபெறுகின்ற போது வேடர் இருக்கிறார் இலங்கையிலே. அவருடைய கொள்கை உறுதியை பாருங்கள். அவர்கள் பின்பற்றின அந்த இதிலே அவர்கள் விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். முஸ்லிம் என்று சொல்கிறோம், சொர்க்கம் நுழையும் என்று சொல்கிறோம், கொள்கையை நாம் அப்படியே தூக்கி எறிகிறோம். அந்த வேடுவனுடைய தலைவன் மக்கள் பிரபலியமாக இருக்கின்ற இடத்திலே ஒரு மேடையிலே மக்களுக்கு முன்னால் ஏறி அவனுக்குரிய அந்த ஆளுநரோடு தன்னுடைய கழுத்திலே கோடாரை கொள்கையவனாக அவனை உரையாற்றினான் என்றால் அவன் அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றான். சீக்கியர்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் அறியக்கூடிய அந்த தலைப்பாகை நாடியோடு எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் அந்த இடங்களிலே போய் அவர்கள் உறுதியோடு அந்த இடத்திலே அவர்கள் கொள்கையோடு இருக்கின்றார்கள். முஸ்லிம் என்று சொல்கிறோம், சுவர்க்கம் நுழையும் என்று சொல்கிறோம், இதில் இருந்தால் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று சொல்கிறோம். ஆனால் முஸ்லிமாக தன்னுடைய கொள்கையை எல்லா இடங்களிலும் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு முஸ்லிம், ஒரு இளைஞன் எங்கெங்கெல்லாம் சொல்கிறானோ அந்த இடங்களிலே கொள்கை அப்படியே விட்டுவிட்டு வந்து விடுகின்றான். கொள்கையை விட்டு விடுகின்றான். பெண்ணுக்காக கொள்கையை விடுபவர்கள் ஜமாஅத்திற்குள் அழகான அல்லது மார்க்க பற்றுள்ள அவன் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான பெண்கள் திருமணம் செய்வதற்கான யுவதிகள் இருந்தும் கூட அவர்களை விட்டுவிட்டு ஜாகிலியத்திலே இருக்கின்ற இஸ்லாத்தை நிராகரிக்கின்ற இஸ்லாமிய அறிவை இல்லாமல் அந்த பெண்ணை அவன் தேடி செய்யான் என்றால் அவனுக்கு அவன் பின்பற்றுகின்ற கொள்கையை விட அவனுக்கு விருப்பமானதாக அந்த பெண் இருக்கிறார் என்றால் அங்கே அவன் கொள்கை இருந்தவனாக அவன் மாறிவிடுகின்றான். கொள்கை இழக்கிறோமா? எத்தனை இளைஞர்கள் அப்படி கொள்கையை நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். பெண்ணை விட உங்களுக்கு கொள்கை முக்கியம் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் அதை அடைவீர்கள், மறுமையிலே சுவர்க்கத்தை அடைய முடியாது, அதிலே வெற்றி பெற முடியாது. எனவே கொள்கை உறுதியோடு நான் ஒரு முஸ்லிம், எந்த ஒரு பெண்ணும் அவளுக்காக வேண்டி நான் என்னை கொள்கையை விட்டுவிட மாட்டேன். எந்த மனிதனுக்காகவும் என்னை வளர்க்கக்கூடிய தாரியை நான் விட்டுவிட மாட்டேன். எந்த மனிதனுக்காக வேண்டியும் எந்த நேரத்திலும் எந்த பாடத்திற்காகவும் எந்த படிப்பிற்காகவும் அதிகமான இளைஞர்கள் சொல்லியாக வேண்டும்.
அவர்களுடைய டியூஷனிற்காக வேண்டி தொழுகையுடைய நேரத்தை கடந்துவிட்டு அதற்கு செல்கிறீர்கள் என்றால் இது சாதாரணமாக தீவிரமான சிந்தனை அல்ல. அதனை விட்டுவிட்டு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தொழுகையை விட, மார்க்கத்தை விட, நீங்கள் பின்பற்றுகின்ற கொள்கையை விட, சொர்க்கத்திற்கு நுழைவதற்கான அந்த பாதையை விட உங்களுக்கு விருப்பமானதாக இந்த உலகத்திலே படிப்பும் பட்டமும் இந்த உலகத்திலே கிடைக்கின்ற பெருமையிலும் விருப்பமானதாக இருக்க என்றால் நீ ஒரு கொள்கையை சார்ந்த ஒரு முஸ்லிமா, ஒரு இளைஞனாக ஒருபோதும் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்கின்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள இளைஞர்களே. ஏன் கொள்கையை விடுகின்றீர்கள்? கொள்கை எனக்கு முதன்மையானதாக, நான் பின்பற்றுகின்ற கொள்கை முதன்மையானதாக, அது இல்லாமல் நான் வெற்றி பெற முடியாது என்கின்ற உணர்வோடு இளைஞர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கான கொள்கையுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அதற்கு கஷ்டப்பட்டேனும் விரைந்து அங்கு செல்வீர்கள். எங்கெல்லாம் ஜும்மாக்களும் தொழுகைகளும் நடைபெறுகிறது என்றால் அங்கு எப்படியாவது கஷ்டப்பட்டேனும் செல்வதற்கான முயற்சி செய்வீர்கள். எங்கெல்லாம் முஸ்லிம்களான பெண்களை திருமணம் செய்வதற்கான வழி எனக்கு இருக்கிறது என்றால் அவர்களை நாடி செல்வீர்கள். ஒருபோதும் ஒரு மூமினான பெண்ணை விட்டுவிட்டு முஸ்லிக்கான பெண்ணின் பால், பிரிவிலே இருக்கிற பெண்ணின் பால், மார்க்க அறிவில்லாத பெண்ணின் பால் ஒருபோதும் விரைய மாட்டீர்கள். அது கொள்கையுள்ள ஒரு உறுதியுள்ள ஒரு முஸ்லிமுடைய செயலாக இருக்க முடியாது. ஒரு வேடுவ தலைவன் அவனுடைய கொள்கையை விட தயாரில்லை என்றால், ஒரு சீக்கியன் அவனுடைய அந்த உணவையும் தோற்றத்தையும் கொள்கையை விடுவதற்கு தயாரில்லை என்றால், நான் சொர்க்கம் நுழைவேன் என்று பறைசாற்றிய ஒரு முஸ்லிம் அவனுடைய கொள்கையை இழக்கிறான் என்றால், அதை விட உலகத்திலே மிகப்பெரிய எந்த ஒரு கொள்கை பலகீனமும் எதுவும் இருக்க முடியாது. எல்லாம் ஏற்கனவே அமீரர்கள் பேசிய அந்த ஜும்மாவிலே, அதாவது அவைகள் எல்லாம் எங்கள் மீது செய்யப்பட்ட சதிகள். 1800 சொச்சத்திலே ஒரு நாட்டுடைய தலைநகரிலே யூத தலைவர்கள் எல்லாம் ஒரு முடிவு செய்கிறார்கள். நாங்கள் எப்போதும் நாடோடிகளாக இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிறோம், நாங்கள் எங்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். அந்த நாட்டை முதலாவதாக தேர்வு செய்கிறார்கள். எப்படி என்றால், நாங்கள் அந்த நாட்டிலே ஜெருசலத்தை, பைத்துல் மக்தஸை தலைமையமாக இருக்கிற ஜெருசலம் எங்கள் நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். முடிவு செய்ததற்கு பிறகு அப்போது அந்த கால பகுதியிலே அந்த யூத தலைவர்கள் ஒரு யோசிக்கிறார்கள். ஒரு சாதாரண ஈமான் உள்ள எந்த மனிதனும் பைத்துல் மக்தஸை விட்டுக் கொடுப்பதற்காக விரும்ப மாட்டான். அவனுடைய உயிர்கள் பிரிந்தாலும் அந்த உயிர்களை தானவன் உருவாயை தவிர அல்லாஹுடைய அந்த அந்த பைத்துல் மக்தஸ் ஒருபோதும் அந்த மாலையை விட்டு விட மாட்டான். என்ன செய்வது என்று யோசனை பெறுகிறார்கள். அப்போதுதான் அவர்கள் எடுக்கிறார்கள், முதலாவதாக அந்த அந்த இளைஞனை பலவீனப்படுத்த வேண்டும். அதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் போதைகளை அவர்களுக்கு அழகாக காட்டுகிறார்கள். சினிமாக்களை விருப்பமானதாக ஆக்குகின்றார்கள். இந்த உலகத்துடைய அழகையும் அலங்காரங்களை விருப்பமாக்குகிறார்கள். உலக ஆசையை ஊட்டுவதற்கான எல்லா செய்திகளையும் அவர்களுக்கு அழகாக காட்டி அதன் பால் விருப்பத்தை ஊட்டுகின்றார்கள். அவர்கள் செய்த அந்த செய்தியிலே அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எல்லாமே விருப்பமானதாக மாறிவிடுகின்றது. உலகத்தின் மோகம் கொண்டார்கள், கொள்கையை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு ஒரு சமூகம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமூகம் நபியுடைய உம்மத் அடிக்கப்படுகிறது. தங்களுடைய கண் முன்னால் கண்டுகொண்டு அதற்கு எதிர்த்து போராட முடியாத நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அரபியர்கள் அழகாக சொல்லுவார்கள், எந்த நிலைக்கு கோழைகளாக மாறிவிட்டார்கள் என்றால், அந்த அரபிகளை பொறுத்தவரைக்கும் வாலி என்றால் ஒரு நாளே இருக்க முடியாது. உலகத்துடைய சிங்கங்களாக வர்ணிக்கப்பட்டவர்கள் அரபிகள் எல்லாம் யுத்தத்திலே பிரபலியமாகி பயிற்சி பெற்று எவர்களும் அவர்களை தாக்க முற்படாதவர்களுக்கு தைரியமானவர்கள். எந்த அளவு என்றால், தன்னுடைய பெற்ற குழந்தையை கூட அப்படியே மண்ணுக்குள் புதைத்த ஈவிரக்கமற்றவர்கள். அப்படி அவர்கள் வீரத்தோடு இருந்தவர்கள். இப்படி எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் எழுந்தால் சாப்பிடுவார்கள், சாப்பிட்டால் தூங்கிடுவார்கள். கோழைகளாக மாறிவிட்டார்கள். யாரையும் எதிர்த்து போவதற்கான சக்தி இல்லை, பலம் இல்லை. அவர் உள்ளங்களிலே வகம் வந்துவிட்டது. அதற்கு அவர்கள் செய்த முதலாவது வேலை அவர்களுக்கு பாவங்களை எல்லாம் விருப்பமாக மாற்றினார்கள். அதை இஸ்லாத்தை பின்பற்ற அரபிகளை மட்டும் அது தாக்கவில்லை, முஸ்லிமாக கொள்கை விருதியோடு இருக்கின்ற இளைஞர்களாகிய எங்களையும் அது தாக்கிவிட்டது. அது எங்களுடைய ஈமானையும் காவொண்டு விட்டது. எங்களுடைய கொள்கைகளையும் அது அப்படியே இல்லாமலாக்கிவிட்டது. எங்களுக்கு என்னுடைய கொள்கையை விட ஜாஹிலியத்திலே இருக்கின்ற ஒரு பெண், இங்கு அதை போன்ற சினிமாக்கள், அதை போன்ற பாவமான காரியங்கள், வேறு வேறு விடயங்கள் விருப்பமானதாக அவைகள் எங்களுக்கு மாறிவிட்டது. எனவே கொள்கையை நாம் விட்டுவிட்டோம். கொள்கை எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. கொள்கை என்று சொல்லிவிட்டால், ஒரு அமீர் சொல்கிறார் கட்டுப்பாடு என்று சொல்லிவிட்டார், அப்படி நாக்கை காட்டிவிட்டு செல்கின்ற ஒரு அமீருடைய கட்டுப்பாடை மதிக்காத ஒரு இளைஞனாகத்தான் பெரும்பாலாக இருக்கிறோம்.
ஒரு அமீர் வாருங்கள் என்று சொன்னால், ஒரு அமீர் கட்டளையிட்டால் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு கொள்கை உள்ள ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிமாக சொல்ல முடியாது. அமீருடைய கட்டுப்பாட்டிலே பலவீனத்தோடு இருக்கார் என்றால் அவன் முஸ்லிமா இருக்க முடியாது. ஒரு சாணரவேனும் கையை உருவினால் கூட அவனுடைய ஈமானும் இஸ்லாமும் பறிப்போகின்ற பாடல செயல் ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டில் இருந்து கையை உருவது. எத்தனை இளைஞர்கள் ஒரு அமீர் கட்டளையிட்டால் ஒரு அமீருடைய கட்டளைக்கு எத்தனை பேர் நாம் மாறு செய்கின்றோம்? எங்களால் அவருக்கு பதில் சொல்ல முடியும், கட்டுப்பட முடியவில்லை. கொள்கையை விட அவைகள் பெரிதாக இருக்கின்றது. எங்களுக்கு இந்த உலகத்துடைய இன்பங்களும் இந்த உலகத்துடைய பாவமான காரியங்களும் விருப்பமாக மாறிவிட்டது. யூதர்களுடைய சதிக்கு நாங்களும் ஆகப்பட்டு அதற்கு ஆப்பட்டு விட்டோமே. கொள்கையை எடுத்துச் சொல்ல வேண்டியவர்கள், கொள்கையை மக்களுக்கு பிரகடனப்படுத்துவார்கள். எங்களுடைய கொள்கைகளை எங்களுக்குள்ளே அழித்துவிட்டு இந்த கொள்கையை அழிக்கின்ற இளைஞர்களாக நாம் மாறிவிட்டோம் என்றால் இந்த கொள்கையை எங்களால் வளர்க்க முடியாத சோதனை. நிறைய இளைஞர்கள் இருக்கின்றீர்கள். வாலிப பருவம் என்பது சாதாரண பருவம் அல்ல. அல்லாஹ் தன்னுடைய திருமலையிலே குழந்தை பருவத்தை சொல்லிவிட்டு வாலிப பருவத்தை அல்லாஹ் இருக்கின்ற போது குவத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குவத் என்ற ஒரு பலம், ஒரு சக்தி. அப்படியான ஒரு பருவம் கல்லை தின்றால் கூட செமிக்கும் என்று பெரியவர்கள் சொல்கின்ற ஒரு பருவம் இளமை பருவம். அந்த இளமை பருவத்தை சரியாக அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தாமல் அல்லாஹ்விடத்தை வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை இளைஞர்களே நன்றாக கவனியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூல கதம அபதின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஈன். 4 விடயங்கள் ஒரு மனிதத்திலே கேள்விகளுக்கு கேட்கப்படாமல் அவருடைய பாதங்கள் ஒருபோதும் அசைக்க முடியாது. 4 விஷயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பார். அது வரைக்கும் அவருடைய பாதத்தை சற்று கூட அவரால் அசைக்க முடியாது. அது நிறைய விடயங்களை சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு. அவருடைய வாலிப பருவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். ஃபீமா அப்லாஹு, அதன் எப்படி நீ அதனை கழித்தாய் என்று விசாரிப்பான். அதற்கான பதிலை நாம் சொல்லாமல், அதற்கான பதிலை அல்லாஹ்விடத்திலே சரியாக வழங்காமல் எங்களுடைய பாதங்களை ஒருபோதும் நாங்கள் அசைக்க முடியாது. சகோதரர்களே, ஒருபோதும் அசைக்க முடியாது. அதற்கான பதிலை நாம் சொல்ல வேண்டும். வாலிப பருவம் சரியாக வந்துவிட்டது. வாலிப பருவம் நல்ல முறையில் இருக்கிறது என்றால் எங்களுக்கு கிடைக்கின்ற கண்ணியமும் மகத்துவமும் அது சொல்ல முடியாது, அளப்பெரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். எந்த நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இருக்காத நாளிலே அல்லாஹ் 7 கூட்டத்தார் நிழல் கொடுப்பான். ஒரு கூட்டத்தார் யார்? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே வாழ்ந்த, மார்க்கத்தோடு வாழ்ந்த வளர்ந்த ஒரு இளைஞர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய கண்ணியத்தை பெற்றவர்களாக இருக்க முடியும். எனவே இந்த கொள்கையிலே, இந்த கொள்கைக்காக பங்களிப்பு செய்கின்ற இளைஞர்களாக நாம் மாற வேண்டும். இன்று 30ற்கு அதிகமான இளைஞர்கள் சமூகம் அளித்திருக்கிறீர்கள். இந்த இஸ்லாத்தை அடுத்த கட்டமாக முன்னெடுத்து செல்பவர்கள் நாங்கள். எங்களுடைய பொறுப்புகளில் அவைகள் தரப்பட்டிருக்கின்றன. கொள்கையை இழந்திருந்தால் கொள்கையை நாம் அழித்து விடுவோம். கொள்கையிலே சரியா உறுதியோடு மாறுகின்ற போதுதான் இந்த 30 இளைஞர்களும் எங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தவர்கள், மற்றவர்கள், ஏனையவர்கள், அயலவர்கள், அண்டவர்கள், இப்படி எல்லா அத்தனை பேருக்கும் இந்த கொள்கையை நாம் சொல்லுகின்ற போதுதான் இந்த கொள்கையை இரட்டிப்பானதாக மேலும் வளர்ச்சி பாதையிலே நாம் இட்டுச் செல்லக்கூடியவர்களாக நாம் மாற முடியும். எனவே கொள்கை என்பது முதன்மையானது. அதற்கு பிறகுதான் எல்லாம். கொள்கைக்காக எதனையும் இழக்கலாம். எதற்காகவும் நான் பின்பற்றுகின்ற சத்தியத்தை, நான் பின்பற்றிய இஸ்லாத்தை இழக்கின்ற ஒரு இளைஞனாக நாம் மாறிவிடக்கூடாது. யூத சதிகளுக்கு அப்பால் ஷைத்தானுடைய அந்த வழிகாட்டுதலே மயங்கிவிடக்கூடாது. அல்லாஹ் ஷைத்தானை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற போது, அதுவுக்கும் அவன் எனக்கும் விரோதி, உங்களுக்கும் விரோதி, அதுவா அவனை எதிரியா விரோதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த கொள்கை நாம் இழந்து விடுவோம் என்றால் வெட்கமும் மானமும் இல்லாமல் போய்விடும். கொள்கைத்தான் வெட்கத்தையும் மானத்தையும் தருகிறது. அந்த கொள்கை இல்லாவிட்டால் வெட்கம் இல்லாமல் போய்விடும். வெட்கம் இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மிம்ம அதரக الناس من كلام النبوة الاولى. ஆரம்ப கால அந்த நுபுவத்துடைய விடயங்களிலே மக்கள் பெற்றவைகள் என்னவென்றால், وإذا لم تستحي, உனக்கு வெட்கம் இல்லை என்றால், உனக்கு வெட்கம் இல்லை என்றால் ஃபஸ்னா மா ஷைஅ, நீ விரும்புவதை செய் என்று அல்லாஹ் சொன்னார்கள். கொள்கை உள்ளவன் வெட்கத்தோடு இருப்பான், மானத்தோடு இருப்பான்.
கொள்கை என்கின்ற வெட்கம் மானம் அவனுக்கு இருக்கும், அது அவனை காக்கும், அது ஒருபோதும் அவனை கைவிட்டு விடாது. சரியான முறையில் அதனை பின்பற்றுகின்றவனாக அவன் மாறுவான். கொள்கையிலே இழக்கின்றவர்களாக அதனை விட்டுக் கொடுக்கின்றவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. இளைஞர்களுக்கு பணிவான உபதேசம். எங்களுடைய திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நாம் தேர்வு செய்கின்ற போது ஜமாஅத்திற்கு இருக்கின்ற முஸ்லிமான பெண்களை தெரிவு செய்வது. அதுதான் எங்களை மார்க்கமுள்ள அந்த பெண்கள் இருக்கிறார்களே, ஸல்லல்லாஹு எப்படி சொன்னார், மார்க்கமுள்ள பெண்களைக்கும் நீ வெற்றி பெற்றுக்கோள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். எங்களுக்கு அந்த பெண்கள் இவர்களை விட அழகாலும் அவருடைய கதைகளாலும் மசக்கி மயக்கின்ற அளவுக்கு நல்ல அழகான குரல் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் மறுமையை பாழாக்குவர்கள் அவர்கள். இவர்கள் சற்றளவேனும் கொள்கையுடையவர்கள். கொள்கையிலே நாம் செல்கின்ற போது கொள்கையிலே எங்களை திருத்தி எங்களை அதை நிலைப்பெறச் செய்ய வலுப்பெறச் செய்யக்கூடியவர்கள். எனவே அந்த கொள்கை உறுதி இருக்கின்றது. அந்த கொள்கையை பற்றிய தெளிவு எங்களுக்கு வர வேண்டும். அதில் உறுதியோடு இருக்க வேண்டும். கொள்கைக்காக எதனை நாம் இழப்பலாம், ஆனால் கொள்கையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. எங்கள் அதிகமான இளைஞர்கள் விடயத்திலே சரியான பலவீனத்தோடு இருக்கின்றோம். மார்க்க விடயத்திலே கவனம் செலுத்துவது குறைவு, மார்க்க விடயங்களை பிறருக்கு எத்தி வைப்பது குறைவு. இப்படி எங்களுடைய பலவீனங்களை அடுக்கிக் கொண்டே நாம் போகலாம். இப்படி இருப்பதனால் எங்களுடைய ஈமான் சரியாக இருக்காது. சரியான ஈமான் இல்லாமல் போகின்ற போது பலவீனங்கள் அதிகரித்து 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 எங்களை ஒரு பாதகமான இடத்திலே கொண்டு போய் எங்களை தள்ளிவிடும். ஷைத்தான் எங்களை அப்படியே ஷைத்தான் என்ன செய்து விடுவான், அவனுடைய பிடிக்குதங்களை உள்ளாக்கி விடுவான். அந்த பிடிக்கில் நாம் அகப்படுகின்ற போது எங்களை அப்படியே தூரமாக கொண்டு போய் சேர்த்து கடைசியிலே நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அவன் எங்களை விட்டுவிட மாட்டான். ஆனால் எங்களை பாதுகாப்பது என்பதை ஈமான் மாற்றினான். ஈமான் இருக்கும் என்றால் அல்லாஹ் தஆலா சவால் விட்டான், ஈமான் உள்ள என்னுடைய அடியார்களை, என்னுடைய நல்லடியார்களை வழி எடுக்க முடியாது. நல்லடியார்கள் யார்? அல்லாஹ் மறுமை ரசூலை ஈமான் கொள்ளும் ஷைத்தான வழி எடுக்க முடியாது. எனவே பெரியவர்களை மதிக்காமல், உபதேசங்களை கேட்காமல், மார்க்கத்தை பற்றி சிந்திக்காமல் எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றீர்கள். சற்றாவது நாம் பின்பற்றுகின்ற கொள்கையை பற்றி யோசியுங்கள், ஈமானை பற்றி அவசியத்தை யோசியுங்கள். நாங்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். எங்களுடைய பெற்றோருக்காக நாம் சேர்ந்த மார்க்கம் அல்ல இது, சுவர்க்கத்தை அடைவதற்காக சேர்ந்த கொள்கை, அதை நிலைத்திருக்க வேண்டும், அதில் உறுதியோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்தை அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். எங்களுடைய மார்க்க விடயங்களை யா அல்லாஹ் ஸ்ரீவர்த்தி தாய் அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அதிகமாக கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் நேர்வழியை கேட்கிறேன், நேரான வழியை நீ வழிநடத்துவாயாக. வத்துகா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே இறையச்சத்தை தக்வாவை கேட்கிறேன், உன்னை பற்றிய பயத்தை நான் கேட்கிறேன். ஒரு காரியத்தை நான் செய்கின்ற போது எனக்கு தக்வா அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அந்த பயத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரத்தை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்து நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு மேலதிகமாக நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தை வந்து கேட்டார்கள், யா அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவதாக நீங்கள் சொன்னீர்களே, மேலதிகமாக நீங்கள் தருவதாக சொன்னது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார், என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்து விடுவான். கொடுத்து விட்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா தீர்ப்பெல்லாம் முடிந்துவிடும், சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் நுழைந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்பான், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து விட்டேனா என்று கேட்பான். சொல்வார்கள் சுவர்க்கவாதிகள், யா அல்லாஹ், ஆம், எங்களுக்கு நீ எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்து விட்டாய், எதையும் நீ தராமவிடவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு தர இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அப்போது மக்கள், யா அல்லாஹ், நீ எதனை தர வேண்டும்? சுவர்க்கத்தை தான் தந்து விட்டாய், அதற்கு பிறகு ஏதாவது எனக்கு தர இருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஆம், இன்னொன்றை நான் மேலதிகம் நான் உங்களுக்கு தர இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் சுவர்க்கவாதிகளுக்கு முன்னால் வந்து அவனுடைய திரையை அவன் அப்படியே அகற்றி விடுவான். உடனே சுவர்க்கவாதிகள் அல்லாஹுவை அவனுடைய முழுமையான தோற்றத்திலே காண்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் நான் உங்களுக்கு மேலதிகமாக நான் தருவது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர ஃபி லைலத்தில் பத்ர், நீங்கள் பௌர்ணமி இரவிலே எப்படி நீங்கள் சந்திரனை பார்க்கின்றீர்களோ அதே போன்று அல்லாஹ்வை பார்க்கின்ற அந்த பாக்கியம்
உங்களுக்கு மேலதிகமாக கிடைக்கும். அந்த பாக்கியத்தை பெறுகின்ற இளைஞர்களாக நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும். ஈமானை நாம் மெருகூட்ட வேண்டும். ஈமானை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஆடையை போன்றது. அப்பப்ப அது பழசாகிக் கொண்டே இருக்கும். எப்படி ஆடைகளை தூய்மைப்படுத்தி நாம் செய்கிறோமோ அதே போன்று நம்முடைய ஈமானையும் உபதேசங்களை கேட்டு நாங்கள் தௌபா செய்து மீண்டு சிறந்த இளைஞர்களாக மாறுவதன் மூலமாக ஈமானை நாம் புதுமையாக்க முடியும். அதன் மூலமாக எங்களுடைய ஈமான் அழகு பெறுகின்ற போது இஸ்லாம் அழகு பெறும், இஹ்சானும் அழகு பெறும். சிறந்தவர்களாக மாற வேண்டும். சிறந்தவர்களாக தௌபா செய்து மீண்டு இதற்கு பிறகு நான் கொள்கை உறுதியோடு நான் ஈமானோடு இருக்கின்ற இளைஞனாக நானும் நீங்களும் மாறுவதற்கு வல்லநாயன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. قولوا قولي هذا أستغفر الله لي ولكم.